வணக்கம். சமீபத்தில ஜார்க்கண்ட் மாநிலத்தில சில இடங்களுக்கான உள்ளாட்சி தேர்தல் நடந்தது. மொத்தமா 48 இடங்களுக்கான உள்ளாட்சி தேர்தல் நடந்தது. 9 மாநகராட்சிகள், 20 முனிசிபல் கவுன்சில், 19 நகர பஞ்சாயத்து அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமா 48 இடங்களுக்கான தேர்தல் நடந்தது. பெரும்பான்மையான இடங்கள்ல சுயேட்சைகள் கட்சி சார்பு இல்லாமலே நின்றிருந்தாங்க. ஸோ இந்த தேர்தல் முடிவுகள் அப்படின்றது 27ஆம் தேதி எண்ணப்பட்டது. பேலட் பேப்பர் வழியா நடந்த தேர்தல் 28 1ஆம் தேதி வரைக்கும் அதனுடைய முடிவுகள் வந்துட்டு இருந்தது. ஸோ இருந்தாலுமே ஒரு தெளிவான முடிவுகள் கிடைக்காமலேயே இருந்தது. ஸோ அது சம்பந்தமான முடிவுகள் இந்த வீடியோல நாம மாநகராட்சி 9 மாநகராட்சியில போட்டியிட்டவர்கள் எந்த கட்சி அவர்களை ஆதரித்து நின்றுக்கிறாங்க. அதாவது போட்டியிட்ட பர்சன் கட்சி சார்பு இல்லாம இருந்தாலும் எந்த கட்சி அவர்களுக்கு ஆதரவு கொடுத்திருக்குது, 9 மாநகராட்சியில யார் யார் எத்தனை இடங்களை பிடித்திருக்கிறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ராஞ்சி மாநகராட்சியை பொறுத்த மட்டும் பிஜேபி ஆதரவாளர் வெற்றி பெற்றிருக்கிறாரு. தான்பாத் மாநகராட்சியை பொறுத்த மட்டும் சுயேட்சை வெற்றி பெற்றிருக்கிறாரு. கிரிதி மாநகராட்சியை பொறுத்த மட்டும் ஜேஎம்எம் ஆதரவாளர் வெற்றி பெற்றிருக்கிறாரு. ஜாம்ஷெட்பூர் மாநகராட்சியை பொறுத்த மட்டும் காங்கிரஸ் ஆதரவாளர் வெற்றி பெற்றிருக்கிறாரு. ஆதித்யாபூர் மாநகராட்சியை பொறுத்த மட்டும் பிஜேபி ஆதரவாளரும், ஹசாரிபாக் மாநகராட்சியை பொறுத்த மட்டும் சுயேட்சையும் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. மெதினி நகர் மாநகராட்சியை பொறுத்த மட்டும் பிஜேபி ஆதரவாளரும், தியோகர் மாநகராட்சியை பொறுத்த மட்டும் ஜேஎம்எம் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா ஆதரவாளரும் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. ஓவராலா 9 மாநகராட்சியை பொறுத்த மட்டும் 8 மாநகராட்சிக்கான ஒரு முடிவுகள் வந்திருக்குது. ஒரு மாநகராட்சிக்கான முடிவு அப்படின்றது பெண்டிங்ல தான் இருக்குது. பிஜேபி 3 இடங்களையும், சுயேட்சை 2 இடத்திலையும், ஜேஎம்எம் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா 2 இடத்திலையும், காங்கிரஸ் ஒரு இடத்திலையும் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு ரீசெண்டா 9 மாநகராட்சிகளுக்கு ஜார்க்கண்ட் மாநிலத்தில் நடந்த தேர்தல் முடிவுகள். இந்த தேர்தல் பிப்ரவரி 23ஆம் தேதி நடந்தது. தேர்தல் முடிவு வாக்கு எண்ணிக்கை 27ஆம் தேதி எண்ணப்பட்டு 28 1ஆம் தேதி அதனுடைய முடிவுகள் வெளிவந்தது. மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.